ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சார் நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியலா ஒரு நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல இருந்தா போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உதவி வழக்கறிஞருக்கு தான் பாத்தீங்கன்னா கிரேட் 2 மூலியமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 29/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 13/9/2024 நேத்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 12/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா 16/10/2024 முதல் 18/10/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 14/12/2024 2:30 மணில இருந்து 5:30 மணி நடக்கும். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட், அதாவது இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க, ரெனிவல் பண்ணிக்கோங்க. சோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதா 16/10 இருந்து 18/10 வரைக்கும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன். அதுக்கான டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்து தீட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம பேண்ட் ஐட்டம்ஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், எது எதுலாம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 51 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 10 22க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு ஜென்ஸ்க்கு 8 காலி பணியிடங்களும், அதுல பெர்சன் டிசபிலிட்டிக்கு 3 காலி பணியிடங்களும், உமன்ஸ் கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்களும், பெர்சன் டிசபிலிட்டி உமன்ஸ் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், பிசி ஜென்ஸ் கேட்டகரிக்கு 7 காலி பணியிடங்களும், அதுல பெர்சன் டிசபிலிட்டிக்கு 1 காலி பணியிடங்களும், அதுல ஜென்ஸ்க்கு வந்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், உமன்ஸ்க்கு 3 காலி பணியிடங்களும், உமன்ஸ் பெர்சன் டிசபிலிட்டிக்கு 1 காலி பணியிடங்களும், முஸ்லிம் கேட்டகரிக்கு பெர்சன் டிசபிலிட்டிக்கு 1 காலி பணியிடம், முஸ்லிம் உமன்ஸ் கேட்டகரி பெர்சன் டிசபிலிட்டில 1 காலி பணியிடங்களும், எம்பிசி டிசி ஜென்ஸ் கேட்டகரிக்கு 6 காலி பணியிடங்களும், எம்பிசி டிசி ஜென்ஸ் பெர்சன் டிசபிலிட்டிக்கு 1 காலி பணியிடங்களும், அதுல உமன்ஸ் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், உமன்ஸ் கேட்டகரியில பெர்சன் டிசபிலிட்டிக்கு 2 காலி பணியிடங்களும், எஸ்சி ஜென்ஸ் கேட்டகரிக்கு 3 காலி பணியிடங்களும், எஸ்சியிலே பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வழியாக ஒவ்வொரு பெர்சன் டிசபிலிட்டி வரையாக கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 36 வயசு இருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அப் டு 46 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். எக்ஸர்வீஸ் இருந்தீங்கன்னா அப் டு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். டெஸ்ட் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பிசி எம்பிசி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லெவல் கேட்டகரியும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கான அப்ரிவேஷனும் கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10th to 12th நீங்க முடிச்சிருந்தாலே போதும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 10th 12th முடிச்சிருக்கணும், பிளஸ் பாத்தீங்கன்னா லா முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா எல்டி எல்சி டிஎஃப் ஏசி இந்த கேட்டகரி லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேல சொன்ன மாதிரி தான் 16/12/2024 தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிலிமினரி எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா வில் பி லேட்டரா அனௌன்ஸ் தான் பண்ணுவாங்க. சோ இதுக்கான பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 300 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்க போது. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும், என்னென்ன வேலிடிட்டி டாக்குமெண்ட், என்னென்ன டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் டீடைல்ஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
So thank you friends, thank you so much, all the best for your career.